मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया बच्चिया नूर समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया 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 बच्चिया।
சாந்தி. பாடல் புரிஞ்சுதா? பச்சே ஆவோ அப்படின்னா குழந்தைகளே வாங்க, பாபா கூப்பிடுறாரு. எங்க சத்தத்துக்கும் அப்பால் இருக்கக்கூடிய இடத்துக்கு, நட்சத்திரங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிறைந்த இடத்துக்கு பாபா கூப்பிடுறார். பச்சே ஆவோ, குழந்தைகளே வாருங்கள். இன்னைக்கு முரளில பாபா ஆத்ம உணர்வு டெய்லி பாபா சொல்றது, பட் இன்னைக்கு இன்னும் உறுதியாக ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வரார் பாபா. அந்த அனுபவத்துல கூடவே நல்ல முயற்சி செய்ய சொல்றார் பாபா, நிறைய தூண்டுதல். இன்னைக்கு 22 நவம்பர் சாராம்சம். இனிய குழந்தைகளே, தேவ வம்சம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்ற நற்செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். தேவ வம்சம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்ற நற்செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். உலகம் விகாரமற்றதாகும் பொழுது ஏனி அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். உலகம் விகாரமற்றதாகும் பொழுது ஏனி அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். கேள்வி: எப்பொழுது ராவணன் உங்களை சபிக்கின்றான்? சபிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறி என்ன? எப்பொழுது ராவணன் உங்களை சபிக்கின்றான்? சபிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறி என்ன? அதில் நீங்கள் ஷரீர உணர்வுடையவர் ஆகும் போதே ராவணனின் சாபத்தை பெறுகின்றீர்கள். கிளியரா பாபா சொல்றது? நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர் ஆகும் போதே ராவணனின் சாபத்தை பெறுகின்றீர்கள். சாபத்தை பெறுகின்ற ஆத்மாக்கள் மிகவும் ஏழ்மையானவர்களும் விகாரம் நிறைந்தவர்களும் ஆகுகின்றன. அவர்கள் தொடர்ந்தும் கீழிறங்குகின்றனர். இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கூறுவதற்கு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். உங்கள் பார்வையும் மனோபாவத்தையும் தூயதாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகின்றார். அனைவரும் 84 பிறவிகளையும் எடுப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் சத்தியுக ஆரம்பத்தில் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். முதலில் பாரதத்தில் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களின் தர்மத்தை கொண்ட ராஜ்யம் இருந்தது. அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. எனவே அங்கு நிச்சயமாக ஒரு வம்சம் இருந்திருக்க வேண்டும். அத்துடன் அரச குலத்தை சார்ந்த நண்பர்களும் உறவினர்களும் இருந்திருக்க வேண்டும். முழு ராஜ்யம் இருக்கு இல்லையா? பிரஜைகளும் அங்கிருந்திருக்க வேண்டும். இது ஒரு கதை போன்றதாகும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பாபா நமக்கு கதை சொல்றார். 5000 வருடங்களுக்கு முன்னர் அவர்களின் ராஜ்யம் இருந்ததை நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை கொண்ட தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. ஞானம் நிறைந்தவரான எல்லையற்ற தந்தை இங்கிருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஞானத்தின் எந்த விடயம்? அவர் ஒவ்வொருவருக்கு உள்ளே இருப்பதையும் அறிவார் என்றும், அவர் ஒவ்வொருவரினதும் செயல்களையும் பாவ செயல்களையும் பற்றி அறிவார் என்றும்
மக்கள் நம்புகின்றனர். ஜானி ஜானன்ஹார்ன்னு சொல்லுவாங்க. எவ்வாறாயினும் தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார், ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கென சொந்த பாகத்தை பெற்றுள்ளார். சகல ஆத்மாக்களும் பரந்தாமத்திலேயே வசிக்கின்றனர். அவர்களின் பாகங்கள் முழுவதும் அவர்களினுள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெரிய ரகசியம், ஆழமான சூக்ஷ்மமான ரகசியமாக நமக்கு சொல்றது. ஆத்மாக்களுக்கு பாகம் கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்களினுள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் பின்னர் கர்ம கஷேத்திரத்திற்கு சென்று தங்களின் பாகங்களை நடிப்பதற்கு தயாரான நிலையில் அங்கு இருக்கின்றனர். எங்க கரெக்டா அந்த நொடி வரும் பொழுது அதை கீழிறங்கி வருது. அற்புதமான விஷயம். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இது புளிப்பாக இருக்கின்றது, இது உவர்ப்பாக இருக்கின்றது என ஆத்மாவே கூறுகின்றார். உடலா ஆத்மாவா? ஆத்மா போயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். உடலுக்கு உணர்வு இருக்குமா? பாபா சொல்றது ஆத்மாவை கூறுகின்றார். தாங்கள் இப்பொழுது விகாரம் நிறைந்த பாவிகள் என்பதையும் தங்களிடம் அசுர சுபாவங்கள் இருப்பதையும் ஆத்மாக்களே புரிந்து கொள்கின்றனர். ஏன்னா பக்தி மார்க்கத்துல ஆத்மா நிர்லேப் அப்படின்னா ஆத்மாக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லைன்னு சொல்றது. பாபா சொல்றது ஆத்மா தான் எல்லாமே செய்யும். ஆத்மாக்களே இங்கு சரீரங்களை ஏற்று செயல் களத்தில் தங்களின் முழு பாகங்களையும் நடிக்கின்றனர். எனவே இந்த ஆத்மாவாகிய நானே அனைத்தையும் செய்கின்றேன் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஆரம்பத்துல பாபா ஃபுல்லா ஆத்ம உணர்வுக்கு கொண்டு நாங்கள் இப்பொழுது தந்தையை சந்தித்துள்ளோம். 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் அவரை சந்திப்போம். ஆத்மாக்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகுகின்றனர் என்பதை, அதாவது அவர்கள் தூய்மையாக இருந்து பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக உள்ள போது அங்கு தூய்மையற்றவர்கள் எவரும் இருக்க முடியாது. சத்தியுகம் திரேதாயுகம். சத்யுகத்தில் அவர்கள் தூய்மையானவர்களும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களும் ஆவார். துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது அனைவரும் தூய்மையற்றவர்களும் பூஜிப்பவர்களும் ஆகுகின்றனர். சிவ பாபா கூறுகின்றார், பாருங்கள், சங்கராச்சாரியர் கூட எனது பக்தர். அவர் என்னை வழிபடுகின்றார். சிவனின் உருவத்தை சிலர் வைரங்களாலும் சிலர் தங்கத்தாலும் சிலர் வெள்ளியாலும் செய்து வைத்திருக்கின்றனர். இப்பொழுது வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ள பூஜிப்பவர்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என அழைக்க முடியாது. இப்பொழுது முழு உலகிலும் பூஜிக்க தகுதி வாய்ந்த மனிதர் ஒருவரேனும் இருக்க முடியாது. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் தூய்மையானவர்கள் புதிய உலகிலேயே உள்ளனர். சொல்றது பின்னர் அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றனர். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் தூய்மையானவர்கள், பின்னர் அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றனர். அதே ஆத்மாக்கள் தான். தூய்மையானவர்கள் புதிய உலகிலேயே உள்ளனர். தூய்மையானவர்கள் மாத்திரமே பூஜிக்கப்படுகின்றனர். ஒரு பெண் தூய்மையாக உள்ள பொழுது அவள் பூஜிக்கப்படுகின்றாள். ஆனால் அவள் தூய்மையற்றவர்கள் ஆகியதும்
அனைவருக்கும் அவள் தலை வணங்க வேண்டியுள்ளதை போன்றே இது உள்ளது. வழிபாட்டில் பெருமளவு சம்பிரதாயங்கள் உள்ளன. நீங்கள் ஒரு அருங்காட்சியகத்தை அல்லது கண்காட்சியை திறந்து வைக்கும் பொழுதெல்லாம் திரிமூர்த்தி சிவன் என நிச்சயமாக எழுத வேண்டும். அதற்கு கீழே எங்கள் இலக்கும் குறிக்கோளுமான லக்ஷ்மியும் நாராயணனும் உள்ளனர். நாங்கள் பூஜைக்க தகுதி வாய்ந்த தேவர்களின் தர்மத்தை ஸ்தாபிக்கின்றோம். அங்கு வேறு எந்த சமயங்களும் கிடையாது. நீங்கள் இதனை வழங்கப்படுத்தலாம். கண்காட்சிகளில் உங்களால் சொற்பொழிவுகள் ஆற்ற முடியாது. அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு வேறு ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். கண்காட்சிகளால நேரம் இருக்காது. நாங்கள் பாரத மக்களுக்கு நற்செய்தியை கூறுகின்றோம் என்பதே பிரதான விடயமாகும். நாங்கள் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். இந்த தெய்வ வம்சம் முன்னர் இருந்தது, அது இப்பொழுதில்லை. எவ்வாறாயினும் அது இப்பொழுது மீண்டும் ஸ்தாபிக்கப்படுகின்றது. பின்னர் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் இருந்த பொழுது எண்ணற்ற சமயங்கள் எதுவுமே இருக்கவில்லை. பல்வேறு சமயங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒன்றாகுவது சாத்தியமல்ல. ஏன் மக்கள் அதுதானே சொல்லுது, எல்லாம் ஒன்றாக வரணும். பாபா சொல்லுது சாத்தியமில்லை. அவை ஒன்றின் பின் ஒன்றாக வந்து தொடர்ந்தும் வளர்கின்றன. நல்ல விருட்சத்துடைய படத்துல அது நல்லா விளங்கப்படுத்திருக்கு. முதலாவது ஆதி சனாதன தெய்வ தர்மம் மறைந்து விட்டது. எவருமே தான் ஆதி சனாதன தேவ தர்மத்தை சார்ந்தவர் என கூற முடியாது. இவ்வுலகம் விகார உலகம் எனப்படுகின்றது. சிவபாபா விகாரமற்ற உலகை ஸ்தாபிக்கின்றார் என்ற நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என நீங்கள் அவர்களிடம் கூற முடியும். நாங்களே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளான பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆகும். முதலில் நாங்கள் சகோதரர்கள், பின்னர் படைப்பு இடம்பெறும் பொழுது நாங்கள் சகோதர சகோதரிகள் ஆகுகின்றோம். நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள், பாபா நாங்கள் உங்களின் குழந்தைகளாகிவிட்டோம். எனவே சகோதர சகோதரிகளின் குற்றப்பார்வை சகோதர சகோதரிகள் குற்றப்பார்வை கொண்டிருக்க கூடாது. இந்த இறுதி பிறவியில் தூய்மை ஆகுங்கள். பாபா இந்த ஒரு பிறவியில நம்மள முழுமையாக தூய்மையாக்குறார். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே முக்தியையும் சத்கதியையும் அருள்பவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழைய உலகம் நிச்சயமாக மாறும். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படும். கடவுளால் மாத்திரமே அதனை செய்ய முடியும். புதிய உலகத்தோட ஸ்தாபனை, அந்த பணி ஒரே ஒருத்தருக்கு உரியது. அவர் எவ்வாறு புதிய உலகை படைக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். பழைய உலகமும் இருக்கின்றது, அது இன்னமும் அழியவில்லை. சங்கமம் இது. பிரம்மா மூலம் ஸ்தாபனையும் படங்களில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதுவே இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவி ஆகும். பிரம்மாவிற்கு துணைவி இல்லை. பிரம்மாவினால் தத்தெடுக்கப்பட்டவர்களே உள்ளனர். அங்க காமிக்கிறது துணைவி சரஸ்வதி காமிப்பாங்க. பாபா சொல்றது குழந்தைகள் தான் இருக்காங்க. இதனை நீங்கள் மிகவும் சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். சிவபாபா பிரம்மாவினுள் பிரவேசித்து எங்களை தனக்குரியவர்கள் ஆக்குகின்றார். அவர் ஒரு சரீரத்தினுள் பிரவேசிக்கும் போதே, அழகா பாபா சொல்றாரு,
அவர் ஒரு ஷரீரத்தினுள் பிரவேசிக்கும் போதே, ஓ ஆத்மாவே நீங்கள் எனது குழந்தை என அவரால் கூற முடியும். பரந்தாமத்துல இருந்தாலும் பாபா சொல்ல முடியாதுல்ல, இங்க வந்துதான் நமக்கு சொல்லலாம். இனிய குழந்தைகளே அப்படின்னு எப்போ சொல்றது? இப்பதான் சொல்லலாம், ஒரு சரீரத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். பின்னர் பிரம்மா மூலம் உலகம் படைக்கப்படும் பொழுது நிச்சயமாக பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் உள்ளனர். எனவே அவர்கள் சகோதர சகோதரிகள் ஆவார். வேறு எந்த வகையான பார்வையும் முடிவடைகின்றது. நாங்கள் சிவபாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியான தூய்மையை பெறுகின்றோம். பாபா கிட்ட இருந்து எல்லாமே நம்ம ஆஸ்தியாக பெறுகின்றோம். சக்திகளாகட்டும், குணங்களாகட்டும். தூய்மை எப்படி நம்ம பெறும் சொல்றார் பாபா இன்னைக்கு? ஆஸ்தியா. நாங்கள் ராவணனின் சாபத்திற்கு உள்ளாகுகின்றோம். பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது, ராவணன் கிட்ட இருந்து சாபம். நாங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும்போது தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். நாங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகும் போதே ராவணனின் சாபத்திற்கு உள்ளாகுகின்றோம். சபிக்கப்பட்டதால் நாங்கள் தொடர்ந்தும் கீழிறங்குகின்றோம். இப்பொழுது பாரதம் சபிக்கப்பட்டுள்ளது. பாரதத்தை ஏழ்மையும் விகாரமும் நிறைந்ததாக ஆக்கியது யார்? அது எவராலும் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது ராவணன் ஆகிய மாயையின் சாபம் ஆகும். பாபா எவ்வளோ டீப் விஷயங்கள் விளங்கப்படுத்துறது. இதுல வேற யாரும் காரணமே கிடையாது. பாபா சொல்ற, யாராவது காரணம் சொல்றா? ஏதாவது ஒரு தேசத்தை காரணமாக சொல்றாரா? இல்லாத ஒரு நபரை காரணமாக சொல்றாரா? என்ன காரணம் சொல்றாரு பாபா? இதுதான் பாபா நமக்கு நாடகத்தை பத்தி விளங்கப்படுத்துறது. இவ்வளவு பெரிய விஷயம். மக்கள் வருடா வருடம் ராவணனின் கொடும்பாவியை இருக்கின்றனர். எனவே அவன் நிச்சயமாக ஓர் எதிரியாகவே இருக்க வேண்டும். அது கூட செய்யக்கூடாதுன்னு சில ஸ்ரீலங்கால செய்யறது இல்லை தானே. அது ஏதோ ஒண்ணு வந்தது இங்க, ஏதோ ஒரு ட்ரஃபால்கர் ஸ்கொயர்ல அந்த திவாலி பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்டால்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்க போல. ராவணன் வந்து அது ஒரு ஒப்போசிஷன் வந்தது ஸ்ரீலங்கன். ஏன் ராவணன் வந்து எரிக்கிற மாதிரி காமிக்கிறீங்க? அது கூட அப்படி இருக்கு பாருங்க. பிகாஸ் ராவணன் வந்து நல்ல பெருசா அங்க பாக்குறது இல்லையா, சிவனுடைய பக்தனாக பாக்குறது, ராஜாவாக பாக்குறது. அதுதான். ஆனாலும் பாபா சொல்லுது, இங்க பாரதத்துல இப்படி இருக்கு. வருடா வருடம் ராவணனின் கொடும்பாவே இருக்கின்றது. எனவே அவன் நிச்சயமாக ஒரு எதிரியாகவே இருக்க வேண்டும். தர்மமே சக்தி. நாங்கள் இப்பொழுது தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் ஆகுகின்றோம். பாபாவே புதிய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கான கருவி ஆவார். பாபா அழகா சொல்றார். அன்னைக்கு சொன்னது எனக்கு பாகம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னார் பாபா. இன்னைக்கு பாபா சொல்றது கருவியாக இருக்காது ஸ்தாபனை. அவர் அத்தகைய சக்தி வாய்ந்த தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். நாங்கள் பாபாவிடமிருந்து பலத்தை பெற்று முழு உலகையும் பெற்றிக் கொள்கின்றோம். நாங்கள் நினைவு யாத்திரை மூலம் பலத்தை பெறுகின்றோம். எங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறு தூண்டும் வகையில் எழுதுங்க. புத்தில தூண்டணும். பாபா சொல்லுது, அதுக்கு எப்படி எழுதணும்? நாங்கள் உங்களுக்கு நற்செய்தியை கொடுக்கின்றோம். குட் நியூஸ். இந்த தர்மம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. இதனை பெரிய எழுத்துகளில் எழுதுங்க. பாபா சொல்லியிருக்காங்க, கேட்வே டு ஹெவன், இதெல்லாம் எழுதுங்க.
பாபா உங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார். அனைத்து சமயங்களிலும் பிரதானமானது இதுவே ஆகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கு அமர்ந்திருக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆகிய நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் இப்பணியை மேற்கொள்கின்றோம். பாபாக்கு உதவியாளர்கள் எப்படி ஆகிறோம்? நம்ம ஸ்ரீமத்தை பின்பற்றுவதுதான். இவை பிரம்மாவின் வழிகாட்டல்கள் அல்ல. ஸ்ரீமத் என்பது அனைவரனதும் தந்தையான பரமாத்மா பரம தந்தை சிவனிற்கு உரியதா. ஸ்ரீ அப்படின்னா கடவுளுடைய வழிகாட்டல்கள். ஸ்ரீமத் தந்தை மாத்திரமே ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து ஏனைய சமயங்கள் அனைத்தையும் அளிக்கின்றார். ராஜயுகத்தை கற்பதன் மூலம் நீங்கள் இவ்வாறு ஆகுவீர்கள். நாங்கள் இவ்வாறு ஆகுகின்றோம். இப்பழைய உலகம் எரிக்கப்பட உள்ளது என்பதை அறிந்துள்ளதால் நாங்கள் எல்லையற்ற துறவரத்தை மேற்கொண்டுள்ளோம். சங்கமயுகத்துல எல்லையற்ற துறவரம். ஒரு லௌகிக தந்தை புதிய வீட்டை கட்டும் போது பழையதன் மீது அவர் கொண்டுள்ள பற்று முடிவடைகின்றது இல்லையா? அது முடிய போதுன்னு தெரிஞ்சிட்டதுன்னா அது மேல நமக்கு பற்று இருக்காது. தந்தை கூறுகின்றார், இப்பழைய உலகம் அழிக்கப்படும். வீடு மட்டும் இல்ல, பழைய உலகம். அவர் இப்பொழுது உங்களுக்காக புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் புதிய உலகிற்காகவே கற்கின்றீர்கள். சங்கம யுகத்தில் மாத்திரமே எண்ணற்ற சமயங்களின் விநாசமும் ஒரே ஒரு தர்ம ஸ்தாபனையும் இடம்பெறுகின்றன. யுத்தமும் இயற்கை அனர்த்தங்களும் இடம்பெறும். சத்யுகத்தில் அவர்களின் ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. அவர்களின் ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. ஏனைய அனைவரும் எங்கே இருந்தனர்? நீங்கள் இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நான் இந்த ஞானத்தை எனது புத்தியில் வைத்திருக்கையில் வேறு எந்த வேலையும் செய்வதில்லை என்று இல்லை. எனக்கு வேறு பல எண்ணங்களும் உள்ளன. நான் கடிதங்களை வாசிக்கும் பிரம்மபாபா சொல்லுது, எழுதவும் வேண்டும். கட்டடங்களை பராமரிப்பது பற்றி சிந்திக்க வேண்டும். இருந்தும் நான் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்கின்றேன். நான் தந்தையை நினைவு செய்யாவிட்டால் எவ்வாறு எனது பாவங்கள் அழிக்கப்படும்? பிரம்மா பாபாவுடைய அவருடைய பயிற்சி முயற்சி. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். ஸோ பாபா பிரம்மா பாபா அந்த ஒரு டைம் அவர் கண்டுபிடிக்கணும். சிவ பாபா வராத ஒரு டைம். அதனால தான் அவர் காலையிலேயே எழுந்து, அப்போ இருக்க மாட்டார் சிவ பாபா அவருக்குள்ள. அப்போ அவர் நினைவு செய்யக்கூடியதாக வேற எந்த டைம் அவர் செய்ய முடியும்? பிகாஸ் ஆல் டே குழந்தைங்க சந்திக்கிறாங்க, ஏதாவது இருக்குன்னா அப்பப்போ சிவ பாபா வந்துருவாரு அவருக்குள்ள. டெஃபினெட்லி மார்னிங் டைம், early டைம். ஸோ அதனால பாபா எக்ஸ்ட்ரா எஃபர்ட். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு பூஜை தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அரை சக்கரத்திற்கு நீங்கள் தமோ பிரதான் பூஜிப்பவர்களாகவும் அரை சக்கரத்துக்கு சத்தோ பிரதான் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். பரமாத்மா பரம தந்தையுடன் யோகம் செய்வதனால் ஆத்மாக்கள் தெய்வீகமானவர்கள் ஆகுகின்றனர். நினைவின் மூலம் ஆத்மாக்கள் கலியுகத்திலிருந்து சத்யுகத்துக்கு செல்கின்றனர். நினைவின் மூலம் ஒரே ஒருவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர் எனப்படுகின்றார். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது உங்களின் ஓசை பரவும். எவ்வளோ இருக்கு இல்லையா? பிரம்மகுமாரிசனா பாரதத்துல ரொம்ப பெருசா பரவி இருக்கு.
இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஞானம் அனைத்து சமயத்தவருக்கும் உரியதாகும். அப்பப்போ நமக்கு இது சொல்றது யூனிவர்சல் யூனிவர்சல் ஞானம். தந்தை கூறுகின்றார் என அவர்களிடம் கூறுங்கள், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து வீடு திரும்புவீர்கள். நீங்கள் குழப்பம் அடைந்தால் நீங்கள் வினவ முடியும். சத்தியுகத்தில் வெகு சிலரே இருக்கின்றார்கள். இப்பொழுது எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. அவர்கள் நிச்சயமாக தங்களின் கணக்குகளை முடித்து தாங்கள் முன்பிருந்தது போன்று ஆகுவார்கள். நீங்கள் ஏன் விவரங்களுக்குள் செல்ல வேண்டும்? ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை நடிப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ரொம்ப அதுல போக தேவையில்லைன்னு பாபா சொல்றார். பாபா அதுல எல்லாம் போறாரா? அவருக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகம் இருக்கு. அவர்கள் அனைவரும் எப்பொழுது வீடு திரும்ப வேண்டும்? ஏனெனில் அவர்கள் எவரும் சத்தியுகத்தில் இருக்கவில்லை. தந்தை ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து எண்ணற்ற சமயங்களை அழிக்கவே வருகின்றார். புதிய உலகம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றது. இனி அழிக்க வருதுன்னு சொன்னா அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வீட்டுக்கு போறது இல்லையா? ஏனெனில் அவர்கள் எவரும் சத்தியுகத்தில் இருக்கவில்லை. புதிய உலகம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றது. பின்னர் நிச்சயமாக சத்தியுகம் வரும். சக்கரம் நிச்சயமாக சுழலும். இதனை பற்றி அதிகம் சிந்திக்க கூடாது. நீங்கள் சத்து பிரதானாகி உயர்ந்தோர் அந்தஸ்தை கூற வேண்டும் என்பதே பிரதான விடயமாகும். குமாரிகள் இதில் மும்முரமாக இருக்க வேண்டும். பெற்றோர் தமது புத்திரியின் வருமானத்தில் உண்பதில்லை. எவ்வாறாயினும் இப்பெல்லாம் தற்காலத்தில் அவர்கள் அனைத்திலும் பேராசைப்படுவதால் புத்திரிகளும் பணம் சம்பாதிக்க செல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் தூய்மையானவர்களும் தூய உலகின் அதிபதிகளும் ஆக வேண்டும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றேன். நாங்கள் ராஜ யோகிகள். நாங்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை கூற வேண்டும். நீங்கள் இப்பொழுது பாண்டவ சேனைக்குரியவர்கள். நீங்கள் உங்களுக்கு சேவை செய்வதுடன் அனைவருக்கும் பாதையை காட்ட செல்வது பற்றியும் சிந்திக்க வேண்டும். நீங்களும் முயற்சி செய்யணும், சேவையும் செய்யணும் சொல்றார்பா. நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக சேவை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு மேன்மையான அந்தஸ்தை கோருவீர்கள். நீங்கள் எந்த நிலையில் மரணிக்க நேர்ந்தால் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் என பாபாவிடம் வினவினால் பாபாவால் உடனடியாகவே உங்களுக்கு கூறிவிட முடியும். டீச்சருக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் சேவை செய்யாததால் ஒரு சாதாரண வீட்டிலேயே பிறப்பீர்கள். பின்னர் இந்த ஞானத்தை பெறுவது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏனெனில் சிறு குழந்தையால் அதிகளவு ஞானத்தை பெற முடியாது. உதாரணமாக இன்னமும் 2 அல்லது 3 வருடங்களே எஞ்சி இருக்குமாயின் எந்த அளவை உங்களால் கற்க முடியும்னா குழந்தையானதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் டைம் இருக்குன்னு சொன்னா என்ன முயற்சி செய்ய முடியும்? நீங்கள் சத்திரியர் குலத்திலேயே பிறப்பெடுப்பீர்கள் என பாபா உங்களுக்கு கூறுவார். ஒருவேளை இறுதியில் நீங்கள் இரட்டை கிரீடத்தை பெறக்கூடும். கடைசியில திரேதாயுக கடைசியில உங்களால் ஸ்வர்க்கத்தின் முழுமையான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது போய்விடும். முழுமையாக சேவை செய்பவர்களும் கற்பவர்களும் அவர்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக ஸ்வர்க்கத்தின் முழுமையான சந்தோஷத்தை அடைவார்கள். நீங்கள் இப்பொழுது இவ்வாறு ஆகாவிட்டால் ஒவ்வொரு சக்கரத்திலும் இவ்வாறு ஆக மாட்டீர்கள் என்பதில் அக்கறை கொள்ள வேண்டும். பாபா நமக்கு ஒவ்வொரு கல்பத்துக்காகவும் படிப்பிக்கின்றார் இல்லையா? நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை புள்ளிகளுடன் சித்தி எய்துவீர்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும்.
அனைவருக்கும் அது தெரிய வரும். பின்னர் அதை விதி என்றே கூறப்படும். அதுக்கும் பாவம் நமக்கு குற்றம் சொல்ல விதின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் பாகம். நீங்கள் உள்ளே துன்பத்தை உணர்வீர்கள், ஆனால் துன்பம் இருக்கும், வருந்துதல் இருக்கும். அதுதான் ஒரு தண்டனையாக இருக்கும். இங்கு அமர்ந்திருக்கும் போது எனக்கு என்ன நடந்தது? மக்கள் எங்காவது அமர்ந்திருக்கும் போது கூட மரணம் சம்பவிக்கின்றது. இதனாலே தந்தை கூறுகின்றார், சோம்பேறி ஆகிவிடாதீர்கள். பாபா சொல்லு, சோம்பேறி ஆகிவிடாதீர்கள். முயற்சி செய்து தொடர்ந்தும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுங்கள். தொடர்ந்தும் ஏனையோருக்கும் பாதையை காண்பீர்கள். உங்களின் நண்பர்கள் மீதும் உறவினர்கள் மீதும் கருணை கொண்டிருங்கள். இன்னைக்கு பாபா நீங்களும் முயற்சி செய்யணும், மற்றவங்களுக்கும் சேவை செய்யணும். ஒருவரால் விகாரமின்றி இருக்க முடியாதிருப்பதையும் அவர் தொடர்ந்தும் தூய்மையற்ற உணவை உண்பதையும் நீங்கள் பார்த்தாலும் கூட தொடர்ந்தும் அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். விட்டுறாதீங்கன்னு சொல்லலாம், என்னவோ இருக்கணும், விளங்கப்படுத்த. அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் உங்கள் குலத்திற்கு உரியவர் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் நன்மை செய்ய முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தங்களுடன் பேசுவதில்லை என்றோ அல்லது அவர்களை விட்டு விலகி இருப்பதாகவோ மற்றவர்கள் கூறும் வகையில் நடந்து கொள்ளாதீர்கள். இன்னைக்கு டைரக்டா பாபா சொல்ற, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் சங்கமயுகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க கூடாது. உங்க மேலும் பாபா என்ன சொல்றாரு? கருணை கொள்ளுங்க, விளங்கப்படுத்துங்க, நன்மை செய்யுங்க. அவங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றார் பாபா. தங்களுடன் பேசுவதில்லை அல்லது அவர்களை விட்டு விலகி இருப்பதுக்கு இல்லை, நீங்கள் அனைவருடனும் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். யாருக்காவது ஒரு கேள்வி இருந்தா இன்னைக்கு டைரக்டா பாபா சொல்றார், நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நீங்க செய்யலன்னா வேற யார் செய்ய போறாங்க? நீங்க தான் ஒரு பிகே, அந்த அவங்க கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன்ல, ரைட்? நீங்க தான் நன்மை செய்யணும். நீங்கள் மிகவும் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். நாங்கள் சந்தோஷத்தை நோக்கி செல்கின்றோம், எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு இப்பாதையை காண்பிக்க வேண்டும். நீங்கள் குருடர்களுக்கு கைத்தடியாவீர்கள். மக்கள் பாடுகின்றனர், நீங்களே குருடர்களுக்கான கைத்தடிகள். அனைவருக்கும் கண்கள் உள்ளன, போதிலும் அவர்கள் அழைக்கின்றனர், ஏனெனில் அவர்களிடம் மூன்றாவது ஞான கண் இல்லை. தந்தை ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு அமைதிக்கும் சந்தோஷத்திற்குமான பாதையை காண்பிக்கின்றார். இது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் உள்ளது. முன்னர் நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. பக்தி மார்க்கத்தில் மக்கள் பல மந்திரங்களை உச்சாடனம் செய்கின்றனர். அவர்கள் ராம நாமத்தை உச்சாடனம் செய்தவாறே மீன், எறும்புகள் போன்றவற்றுக்கு உணவு கொடுக்கின்றனர். அதெல்லாம் செய்வாங்க இல்லையா? பிகாஸ் சர்வ வியாபி நினைக்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கும். இப்பொழுது இந்த ஞான பாதையில் நீங்கள் அது போன்ற எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. பல பறவைகள் இறக்கின்றன, ஒரு புயலால் பல இறக்கின்றன. இயற்கை அனர்த்தங்கள் முழு விசையுடன் வரும். ஒத்திகைகள் தொடர்ந்தும் இடம்பெறும். அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல உள்ளீர்கள் என்ற விழிப்புணர்வு அகத்தே உள்ளது. அங்கு முன்னைய சக்கரத்தில் கட்டப்பட்டிருந்தது போன்ற முதற்தரமான மாளிகைகளை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். முன்னைய சக்கரத்தில் கட்டப்பட்ட அதே மாளிகைகளே மீண்டும் கட்டப்படும். அந்நேரத்தில் அது உங்களின் புத்தியில் புகும். நீங்கள் அதை பற்றி ஏன் இப்பொழுது சிந்திக்க வேண்டும்? அந்த டைம் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டா வரும் புத்தியில. அதற்கு பதிலாக தந்தையின் நினைவில் நிலைத்திரு. இந்த நினைவு யாத்திரையை மறந்து விடாதீர்கள். முன்னைய சக்கரத்தில் கட்டப்பட்டது போன்றே மாளிகைகள் கட்டப்படும்.
நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் உங்களுடைய பொறுப்பு. ஒரே ஒரு பொறுப்பு தான் இருக்கு, பாபாவுடைய நினைவுல இருக்குது, ஆத்ம உணர்வுல இருந்து. நாங்கள் தந்தையும் ஆசிரியரையும் சத்குருவையும் கண்டு கொண்டோம் என நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்க வேண்டும். அமரத்துவ தாமத்தின் அதிபதிகள் ஆகுவதற்காகவே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் முழு நேரமும் இந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இங்கே முழு நேரமும் அதை கொண்டிருந்தாலே அங்கு 21 பிறவிகளுக்கு அது உங்களுடனே இருக்கும். சம்ஸ்காரங்கள் இங்கதானே உருவாகுது. நீங்கள் தொடர்ந்தும் பலருக்கு நினைவுபடுத்தும் போது உங்களின் நினைவும் அதிகரிக்கும். பின்னர் நீங்கள் அந்த பழக்கத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள். இத்தூய்மையற்ற உலகம் தீப்பற்ற போகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே முழு உலகமும் அழிக்கப்பட போகின்றது என்பதில் அக்கறை கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் இவை எதனையும் அறிய மாட்டீர்கள். இப்பொழுது இது இறுதியாகும். நீங்களோ நினைவு கொண்டிருப்பதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதும் துணைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்றோம். मीठे मीठे चले चोंगरित माँ पिता दादा का याद प्रिया और सोनी रूहानी पाकी रूहानी बच्चों की रूहानी पाक को नमस्ते। தாரணைக்கான சாராம்சம். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கான முயற்சி செய்வதில் சோம்பேறியாக இருக்காதீர்கள். உங்களின் நண்பர்கள் உறவினர்கள் மீது கருணை கொண்டிருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். பாபா சொல்லுது, அவர்களை ஒரு புறம் விட்டு விடாதீர்கள். 2, நீங்கள் தமக்கு முகத்தை திருப்பிக் கொண்டிருந்ததாக பிறர் கூறும் வகையில் நடந்து கொள்ளாதீர்கள். கருணை கொண்டவராகி அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். ஏனைய எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றி ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். களி கூட்டும் நடமாடும் யோகியாக இருந்து ரம்தா யோகின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. களிப்பூட்டும் நடமாடும் யோகியாக இருந்து சத்தியம், சுத்தம் மற்றும் பயமின்மையின் அடிப்படையில் வெளிப்பாட்டை ஏற்படுத்துவீர்களாக. களிப்பூட்டும் நடமாடும் யோகியாக இருந்து ரம்தா யோகி சத்தியம், சுத்தம் மற்றும் பயமின்மையின் அடிப்படையில் வெளிப்பாட்டை ஏற்படுத்துவீர்களாக. சத்தியமே இறை வெளிப்பாட்டிற்கு அடிப்படையாகும். சத்தியத்திற்கு அடிப்படையாக இருப்பது சுத்தமும் பயமின்மையும் ஆகும். சத்தியம் அடிப்படை, அந்த சத்தியத்துக்கு அடிப்படை சுத்தமும் பயமின்மை. எவ்வகையான அசுத்தமும் இருக்குமாயின், அதாவது உங்கள் நேர்மையிலோ அல்லது சுத்தத்திலோ குறைபாடு இருந்தால், அல்லது உங்கள் தமோகுணி சம்ஸ்காரங்களை வெற்றி கொள்வதில், உங்கள் சம்ஸ்காரங்களை இசைவாக்குவதில், உலக சேவை களத்தில் உங்கள் கோட்பாடுகளை நிரூபிப்பதில்
உங்களுக்கு பயம் இருக்குமாயின் வெளிப்பாடு இடம்பெற மாட்டாது. இல்லையா? சில பேருக்கு அப்படி இருக்கும். பயம், என்ன சொல்லுவாங்க, என்ன பாபா சொல்றது, உங்கள் கோட்பாடுகளை நிரூபிப்பதில் உங்களுக்கு பயம் இருக்குமாயின் வெளிப்பாடு இடம்பெற மாட்டாது. எனவே சத்தியத்தையும் பயமின்மையையும் கிரகித்து ஒரே ஒரு அக்கறையை மாத்திரம் கொண்டிருக்கின்ற களிப்பூட்டும் நடமாடும் யோகி ஆகுங்கள். இலகு ராஜயோகி ஆகினால் இறுதி வெளிப்பாடு இலகுவாக இடம்பெறும். ஸ்லோகம். உங்களுடைய எல்லையற்ற பார்வையும் மனோபாவமும் ஒற்றுமைக்கு அடிப்படையாகும். உங்களுடைய எல்லையற்ற பார்வையும் மனோபாவமும் ஒற்றுமைக்கு அடிப்படையாகும். ஆகையால் எல்லைக்குட்பட்டவராக இருக்காதீர்கள். அவ்யக்த சமிக்கை. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. ஷரீரமற்றவர் ஆகுதல் என்றால் கம்பி இல்லா இணைப்பை போன்றிருப்பதாகும். வயர்லெஸ். அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு கூடவே பாபா சொல்றது வைஸ்லெஸ். இங்கிலீஷ்ல தான் பாபா சொல்றது வயர்லெஸ், வைஸ்லெஸ். விகாரமற்றவர் ஆகுவது கம்பியில்லா இணைப்பிற்கான பொறிமுறையாகும். வைஸ்லெஸ் தான் வயர்லெஸ்ஸுக்கு பொறிமுறை. எந்த ஒரு விகாரத்தின் சுவடையும் கொண்டிருப்பதென்றால் கம்பியில்லா இணைப்பை பயனற்றது ஆக்குவதாகும். ஆகையால் கர்ம பந்தனம் ஏதேனும் உள்ளவரிலிருந்து ஒரு கர்ம யோகி ஆகுங்கள். சகல பந்தனங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் என உங்களை கருதி ஒரே ஒரு தந்தையோடு மாத்திரம் உறவு முறை கொண்டிருங்கள். அப்பொழுது நீங்கள் சதா ஆயத்தமாக இருப்பீர்கள். உங்களையே சோதியுங்கள், எந்த ஒரு விகாரமும் உள்ளே மறைந்துள்ளதா? சோதித்து பார்க்க, ஏதாவது ஒரு விகாரம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கா? ஓம் சாந்தி. தூண்டுதல். பாபா கிட்ட இந்த ஆஸ்தியை நம்ம முழுமையாக எப்படி கூறலாம்? ஆத்ம உணர்வு. பாபா கண்டினியூஸா நமக்கு ஆத்ம உணர்வுடைய பயிற்சி டெய்லி சொல்றது. பட் ரியலி நம்ம எவ்வளோ அதை செய்யறோம்? பாபா இன்னைக்கு எப்படி சொல்றாரு? கதை போல நமக்கு சொல்றாரு. ஆத்மால நம்ம 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. நாடகத்தோடைய ரகசியங்கள் சொல்றாரு, விருட்சத்துடைய ரகசியங்கள் எப்படி மற்ற சமயங்கள் வருது, பாபாவுடைய பணி என்ன. லௌகீகத்துல வீடு தான் கொடுப்பாங்க, இங்க பாபா நமக்கு புதிய உலகம், நமக்காக புதிய உலகத்தை பாபா கொடுக்கிறார் இல்லையா? சோ இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு? உங்களுடைய உறவினர்கள் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு இல்லாம அவங்களுக்கும் என்னது, நீங்க தான் செய்தி கொடுக்கணும். பார்க்காம போயின கருணை காமிங்கன்னு பாபா இன்னைக்கு சொல்லியிருக்க இல்லையா? அவங்களுக்கும் நீங்க தான் நன்மை செய்யணும். அதனால விலகி இருக்காங்க, இல்ல பேச மாட்டேன்றாங்க அப்படின்றது யாருமே சொல்லக்கூடாது இல்லையா? அவங்க கிட்ட இருந்து என்னவோ நம்ம அடையிறோம், நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுங்க, அந்த ஃபீலிங் வரணும் அவங்களுக்கு. அவங்க பிகே ஆகல ஆகாதது அது அவங்களுடைய பாகம். பட் அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த
ஃபீலிங்காவது வரணும். ஏன் ஸோ பாபா அப்படி இன்னைக்கு டைரக்ட் பாபா நமக்கு அது சொல்றாரு. அது ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலி. நம்ம வந்து நல்ல முயற்சி செய்கிறோம் அப்படின்றது ஒரு அத்தாட்சி. அவங்க கிட்டேருந்து ஏதோ அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. இன்னைக்கு பிளெஸ்ஸிங் ரொம்ப அழகா இருந்தது. பாபா சொன்னது சத்தியம். எஸ், சத்தியத்தின் அடிப்படையில பாபாவுடைய வெளிப்பாடு. அது எதோடைய அடிப்படையில? சுத்தம் மற்றும் பயமற்று இருக்கிறது. பயமற்று இருக்கிறதும் எதுலன்னு பாபா சொன்னது நிறைய விஷயம். உங்களுடைய சம்ஸ்காரங்களை மாத்தாம இருக்கிறதோ, இல்ல உலகத்துல வந்து உங்களுடைய கோட்பாடுகள் அது கூட நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருந்தாலும், எந்த வகையான பயம் இருந்தாலும் பாபாவுடைய வெளிப்பாடு இருக்காதுன்னு சொன்னார் பாபா. அதனால டீப்பா செக் பண்ண வேண்டியது. பாபா நீங்க சொன்னார் இல்லையா, செக் பண்ணுங்க என்னது அவ்வியக்த சமைக்கையில எந்த ஒரு விகாரமும் உள்ளே மறைந்துள்ளதா செக் பண்ண சொன்னாரு. ஸோ இன்னைக்கு மெடிடேஷன் இருக்கிறதுனால நம்ம ஒரு ரிவைஸ் பண்ண அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போவோம். ஒரு நிமிஷம் பாபா நினைவு வந்துட்டு அதுக்கு